காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 49 தமிழக மீனவர்களுக்கும் சிறை. இருவேறு நீதிமன்றங்கள் உத்தரவு. சூதாட்டத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் IPL ராஜஸ்தான் அணி உரிமையாளர் ராஜ் குந்த்ரா. டெல்லி காவல்துறை ஆணையர் தகவல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஒப்பந்த முறைகேடு விவகாரம். சுரேஷ் கல்மதியிடம் CBI அதிகாரிகள் விசாரணை. விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை செயல்படுத்த கோரி வழக்கு. மத்திய அரசு மற்றும் கெயில் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆங்காங்கே பரவலாக மழை. வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.